இந்த இடத்துல இன்னமும் குடும்பமாக இருக்கீங்களா நீங்கள்? உங்கள் ஆத்மா சாந்தி அடையலன்னு கேள்விப்பட்டோம். யாரு? எனக்கு எதுவுமே சவுண்டை மறக்க மாட்டேன். சலங்க சவுண்ட் சத்தானே அதே தான்டா. நான் அந்த சொல்ல தான் கேட்கும். ப்ரோ டைம் கரெக்டாக அதுக்கேற்ற பாருங்க 12 மணி மேலே ஆகுது. சாமி காசு பண்ண சொல்லுவாங்க ப்ரோ. நீங்கள் ஒரு பெண்ணா? ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குடா. எனக்கு அதே ஃபீல் தானா? சலங்க சொல்லுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இன்றைக்கி நம்ம ஊர் எல்லையில் இருக்க ஒரு கைவிடப்பட்ட வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னாடி என்டையர் ஃபேமிலியுமே வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதாவது அப்பா, அம்மா அண்ட் அவங்களோட குழந்தை. என்னென்னா அவங்க அப்பா வந்து கோயிலில் இருக்க ஒரு நகையை திருடிட்டு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து நிறைய சலங்க சத்தம் கேட்குற மாதிரியும் கடவுளோட ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி ஊர் மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு பக்கத்துலேயே ரோடு இருக்கிறதுனால ஒரு 8 மணிக்கு மேலே யாருமே இந்த ரோடு பக்கம் வரமாட்டாங்களாம். ஊருக்கு வெளியே புறமாக போயிட்டு வேற ஒரு வழியில் சுற்றிட்டு தான் வருவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வீடு தான் இது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஆகாஷ் அண்ட் ராகுல் வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க வீடியோ எடுத்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்களை பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கும். 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். லிட்டரலாக சொல்லணும்னா பிட்ச் பிளாக்ல பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது. பட் நல்ல வைப்பாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அமைதியுமே. உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேய்க்கு பரிச்சை வைக்க போகிறோம். எதுக்குன்னா அந்த விபரீத விளையாட்டு பேய்க்கு பரிச்சை வைக்கிறதுல ஆனால் வெப்சைட் கண்டுபிடிப்பானா? ராகுல், அது பேய்க்காக பண்ணல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அப்படி இல்லைனா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்படிலாம் நார்மலாக மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வெப்சைட் தான் genvest.ai. அதில் நம்ம கண்டென்ட் என்ன? பேய் கண்டென்ட். ஸோ நமக்கு பேய்க்கு ரிலேட்டடாக தானே கேள்வி கேட்க முடியும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் கைஸ். உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது எல்லாருக்கும். இது நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏஐ வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து genvest.ai. நீங்கள் கூகுளில் போய்ட்டு இதை டைப் பண்ணிங்கனாவே அந்த வெப்சைட் வந்துடும். அப்படி இல்லைனா அந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்குள்ளே உங்களுக்கு தேவையான எந்த டாப்பிக்கில் வேணால் MCQ, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், கொஸ்டின் செட் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வித் ஆன்சர்ஸ், வித்தவுட் ஆன்சர்ஸ் அண்ட் ஆடியோ ஃபார்மேட்லையும் நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒருவேளை உங்ககிட்ட புக் இருந்தால் அதை அப்லோட் பண்ணி கூட அதுலேருந்து கூட நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக யாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் நடந்துடும். நீங்கள் தாராளமாக உங்கள் பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம 1 மினிட்ல ஒரு புக்கே ரெடி பண்ணிடலாம். நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுவே சாப்டர் வைஸாக கம்ப்ளீட் ஒரு புக்கை அதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஒரு சாப்டரை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் புக்கில் இருக்க எக்ஸைஸ் கொஸ்டின்ஸ்க்கும் இது ஆன்சர் ரெடி பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னா, இதில் ஸ்டூடெண்ட் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நம்ம கிரேடை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து அதுவே ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் நிறைய மல்டிபிள் லாங்குவேஜஸ் கூட இருக்குது. தமிழ் கூட இப்போ லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு ஆப்பாகவும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் 15 டேஸ்க்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டர் அண்ட் அல்டிமேட் 2 பேக் இருக்குது. அதில் நம்ம ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபரில் கிடைக்கும். சரத் 40 இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி அந்த வெப்சைட்லேருந்து நான் பேய்க்காக சில கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி கேட்க போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நேராக நம்ம எக்ஸ்ப்ளோரிங்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த உட்காந்துலாம். ஃப்ரீ நாருதுங்க அது ஏதோ செத்து போடுங்கடா உள்ள வந்து. எவனோ ஒருவன் நினைக்கிறேன். அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கலாம். உள்ள இருக்கு போ. யாராச்சும் இருக்கீங்களா? நம்ம எப்பவுமே நேர் வழியில் போனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. குறுக்கு வழியில் போனால் தான். இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் ப்ரோ. நீங்கள் வந்து குறுக்கு வழி பற்றி பேசுகிறீங்க ப்ரோ. ஆல்ரெடி குறுக்கு வழி படி தான் ப்ரோ குடும்பத்தை லாஸ்ட் பண்ணிட்டான். அந்த காலத்திலே பாருங்க ப்ரோ, சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வீடு. பரவாயில்ல, பண்ணுறதுக்கு ரொம்ப காசு ஆகுது ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளாக டவுட்னா, இந்த வவ்வால் மட்டும் இப்படி கிட்ட வந்து தலை சொக்குன்னு வளைஞ்சு போயிடுறான். மோதிர மாதிரியே வர ஃபாஸ்ட்டாக போயிடுறான்.
அதெல்லாம் டவுட்டாக இருக்குது, அதெல்லாம் அந்த ஆப்பில் கேட்டால் ஆன்சர் கிடைக்குமா? கேட்கலாம். ஆஸ்க் எனிதிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சாட் ஜிபிடி மாதிரி. ஆனா அதுல உனக்கு தேவையான எந்த டாபிக் போட்டாலும் அது சம்மரைஸ் பண்ணி அதை பத்தி உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கு அப்படின்னா அதை நீ அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து கீ பாயிண்ட்ஸ் இல்ல அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அது எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பரவாயில்லையாண்ணா. புத்தக ஆசிரியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேய், சும்மா பேட்டை பற்றி கேட்டேன், பேட்மேன் பற்றி. ராகுல் வந்து எப்படி பெண்களை எப்படி கரெக்ட் செய்வது, எப்படி ரிஸ் செய்வது, இதெல்லாம் கேட்போம். கண்டென்ட் நோக்கி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. யாரு அடிச்சு நிமிஷம் மட்டும் இருக்கானுங்களே ப்ரோ. இடத்துல பெரிய ஹிஸ்டரி இருக்கு ப்ரோ. யாருமே தெரியல அது இருக்கும். தர நாசமா இருக்கு. கெந்த சவுண்ட் கேச்சு. ஆமா 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 சுத்தமான சவுண்ட் கேச்சு கெந்தல. கிணறு இது. ஆமா ப்ரோ, இவ்வளோ பெரிய கிணறு. இந்த நம்பர் பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு கெந்த குச்சா சரி 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 அமைதி. சவுண்ட் கேட்குது, ஏதோ மூமெண்ட் தெரியுது சுற்றி சுற்றி. யாராச்சும் இருக்கீங்களா? இந்த இடத்துல இன்னமும் குடும்பமா இருக்கீங்களா நீங்க? உங்க ஆத்மா சாந்தி அடையலன்னு கேள்விப்பட்டோம். உங்களை பார்க்க முடியலனா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா எங்ககிட்ட சொல்லலாம். எங்க முன்னாடி வர முடியுமா உங்களால்? இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கான அறிகுறி எங்களுக்கு தெரியுது. உங்களை வெளிப்படுத்திக்க முடியுமா நீங்க? இப்போ நான் லைட்லாம் ஆஃப் பண்றேன். மெடிடேஷன் ஃபோக்கஸ் நான் பார்த்தேன். லெஃப்ட் ரைட்டா? ஆமா நிஜமா போவாங்க. ஒரு கேன்சர் நம்ம கம்மாவில் நம்ம உள்ள வரும்போது யாரும் வெட்டி பார்த்தாங்க அந்த லாஸ்ட்ல இருந்து. எங்கதான் அந்த லாஸ்ட்ல இருந்து வெட்டி பார்த்தாங்க. அப்படிக்கா லாஸ்ட்டு நீங்கள் விசில் பண்ணும்போது பயங்கரமாக வச்சு பிளாட்டி வெட்டி விசில் கையில் புஷ் வந்து வெளியே இங்கே வந்து நீங்கள் போடுவீங்க. சாமி தான் வருன்றாங்க இங்கே, அதான் பயமாக இருக்கு. எங்கள் ஆற்றுல கேட்கலாமா சாமி தான் வருமா வராது? கேட்கலாம் ப்ரோ. அதுக்கு ஆற்று வருமா ப்ரோ? எல்லாமே வரும் ப்ரோ அந்த வெப்சைட்டில். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு படித்தவங்க தான் அதை யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரல் நாலேஜுக்காக கூட அதை யூஸ் பண்ணலாம். அதான் சொன்னேன் ஆஸ்க் எனிதிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, காரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே அதில் வந்து ஈஸியாக வந்துடும். அண்ட் அதையும் தாண்டி நியூஸ் ஃபீட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து டெய்லியும் நடக்கிற விஷயங்களும் நியூஸ் மாதிரி அதுலேயுமே வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் அது அதுக்குள்ளேயே ஒரு மினி சோஷியல் மீடியா வந்து ஆமாம் எல்லாமே ஏ டு செட்டு. அதுவும் கிங்காக இருக்கும் போல. ஆமாம் அதுவும் தமிழ் பசங்க அதை வந்து பண்ணியிருக்காங்க. இப்படியே தான் கேச்சு. பட் ஆனால் லாஸ்ட் இப்போ போனேன், இதுக்குள்ள போக முடியாது. போக முடியாது. ஆனால் நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே போனோம் ப்ரோ. இந்த பக்கம் இதெல்லாம் வழியே இல்லை ப்ரோ. இல்லை இப்போ இல்லை ப்ரோ. பட் இப்போ கேச்சு போ அந்த யாரு அக்கா நீங்கள் சுற்றுறீங்க? எம்ஜிஆர் ஃபேனாக இருப்பார் உங்களுக்கு. எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, ஆமாம் அந்த எம்ஜிஆர் ஃபேன் தான். அந்த ஆள் டே ரெஸ்பெக்ட் கொடுற ஆசை போட்டு விட்டுற போகிறாங்க. அதான் திருடலா ஆமாண்டா அந்த பொம்பளை அதான் சுற்றிச்சுடா. என்னடா அந்த ஆளுன்ற பொம்பளைன்ற. நான் உங்ககிட்ட பேச இப்போ முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு பதில் கொடுப்பீங்களா? ஏதாவது ஒரு அறிகுறி கொடுங்க, பதில் கொடுப்பீங்கன்னா நான் பேச முயற்சி பண்ணுறேன். கிளை ஆடுது. நீங்கள் தானே அது பேச தயாரா பண்ணீங்க எங்கள் கூட? அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணத்தில் தபால்னு குச்சிது நீங்களா? ஏங்க உங்க குழந்தை புரிஞ்சுது நீங்க பொறுப்புல அதுக்கு நீங்க பாருங்க ஆடிட்டே இருக்கு பாருங்க இந்த கிளை மட்டும். அந்த இப்போ ரீசெண்டாக செத்து போயிருக்கு. நாற்று அடிக்கிற முடியல. நாங்கள் எங்களுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சுற்றி யாரும்
எனக்கு இன்னும் இது மேலே சுற்றி எவனோ ஓடிட்டுருக்கானோன்னு ஃபீல் ஆகுது. இதுக்குள்ளையா? இதுக்குள்ள ஆமாம். இதெல்லாம் ஹாலிவுட் படமா இதுக்குள்ள ஓடுறதுக்கு? எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. என்ன ப்ரோ பண்ணலாம்? ஓஜா போட்டிருக்குல்ல, ஓஜா போட்டிருக்கணும். ஓஜா போர்டு எடுத்துருவா. ரைட்டு. இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஓஜா போர்டு யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஆன்மாக்கள் கிட்ட பேச முயற்சி பண்ணுறோம். பார்ப்போம், அதன் மூலிமா நமக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குதானே. சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? எனக்கு எதுவுமே சவுண்டை மறக்க மாட்டேன். சலங்க சவுண்ட் சத்தானே அதேதான்டா நான் அந்த சொல்ல தானே கேட்கும். ப்ரோ. டைம் கரெக்டாக அதுக்கேற்ற பாருங்க, 12:30 மணி மேலே ஆகுது. சாமி காசு பண்ண சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே, நம்ம டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு கிளம்பலாம். ரைட்டு, நான் பேத்து வந்துடுறேன் ராசு. பேத்து வந்துடுறேன். கைஸ், இப்போ இங்கே இருக்க ஆத்மா கிட்ட நம்ம பேச முயற்சி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே ஒரு குழந்தை அண்ட் அவங்க அப்பா அம்மாவோட ஆத்மா இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்ம 3 பேருமே இன்வைட் பண்ணுவோம். யார் நம்மக்கிட்ட பேச நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன ராகுல ரெடியா? ரெடியா அண்ணா? ஸோ ராகுல் இருக்க தைரியத்தில் தான் நான் எதிரில் உட்காந்துருக்கேன். ஏன்னா ராகுல் உக்காந்தானா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆய்வுன்னா உட்காரல. நான் சாப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே, வந்துட்டோம், முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ராகுல் மைண்டை பாசிட்டிவ் வச்சுக்கோ. நன்றி அண்ணா. ஓகே அண்ணா. நல்ல ஆத்மா யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ என்கிட்ட பேச முயற்சி பண்ணுறீங்களா? கரெக்டாக எக்ஸாக்ட் டைமிங்கில் கொடுத்துதா? ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒரு சமாதி இருக்குண்ணா. சமாதி இருக்கு. சமாதி இருக்குது இதுக்குள்ளே. அப்போ போக முடியாது, ஃபுல்லாக அப்படி காடு மாதிரி வளர்ந்துட்டுருக்கலாம். நீங்கள் நல்ல ஆத்மாவா அப்போ? சவுண்டு கேட்குது பார்த்தியா உள்ள? எஸ் 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 ஆமாம், நல்ல ஆத்மாவா? எஸ்ஸு. நீங்கள் நல்ல ஆத்மா தான். நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு பெண்ணா? எஸ் எஸ் ஆட்டோமேட்டிக்காக அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குடா. எனக்கு அதே ஃபீல் தானா? பெண்ணா? அப்போ அவங்க அம்மா குழந்தை 2 குழந்தையும் பொண்ணு தானே இறந்து போனது? அது இல்லாமல் இன்னொருத்தர் தான், அந்த தாயொலியாக தான் எல்லாம் பிரச்சனையுமே வந்துச்சு. ஆமாம் ஆம்பளடா. ஆனால் 3 பேர் மொத்தம், ஓவரால் 3 பேர் இல்லை. இல்லை என்ன இது என்ன ஏஜ்னு கேட்கலாம். ஏஜ் தெரிஞ்சா? எந்த பொண்ணு தெரியல, அம்மாவா? ரைட் ரைட். இப்போ ஏஜ் கன்ஃபார்ம் தெரிஞ்சு. உங்களோட வயசு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? நீங்கள் இறந்து போகும்போது உங்களுக்கு என்ன வயசு? 1 3 2 3 பணந்திரையா ஒரு வேலை? 13 13 அதானா? அதான் குட்டி பொண்ணு. அதான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படும் போதுமே வந்து இந்த விஷயம் தான் கேள்விப்பட்டேன்னா, ஒரு பொண்ணு வந்து குட்டி பொண்ணு. அப்போ 13 வயசுனா 7th 9th 7th இல்லை 8th இருக்கும். ஆமாம் 8th. ஆமாம் 8வதுண்ணா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக டெஸ்ட் வைக்கிறேன். ஜாலியாக தான் இருக்கும். நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கான பதில்களை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்களா? எஸ் ரெடியாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது? நீங்கள் 100 மார்க்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஐ ஓ சைனா? சயின்ஸ் வருதுண்ணா. சயின்ஸ் தான். அப்போ நான் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து சாக்லேட்ஸு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் எதுவும் எடுக்க போகிறீங்க? அதுதான் அந்த genvers.ai. ஏஐ பேய்க்கு ஏஐ இங்கே பேய்க்கு கேட்குற கேள்வியே நம்ம ஏஐலேருந்து எடுக்கிறோம் பாரு. எல்லாமே இப்போ ஏஐ மாறி போச்சுண்ணா. பாவண்ணா அந்த பேய்.
எல்லாம் கொடுத்தனா ராகு சயின்ஸ் ஃப்ரீயோ பிடிக்காது. ஆமாம், எனக்கு படிக்கவே பிடிக்காதுடா. கேட்டியா அதுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணிடுச்சுடா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? இப்போ தானே நான் பேசிகிட்டு இருந்தோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ப்ரோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் சொல்லி ஏய் இங்கே பாரு நடக்குது. வந்துருச்சு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1. ராகுல, இது பேய்க்கு மட்டும் நான் வைக்கிற பரிச்சை இல்லை, உனக்கும் வைக்கிற பரிச்சை. எனக்கு எது நான் பரிச்சை நீ தெரியுதான்னு பார்க்கலாம். நானா எனக்கு அது ரொம்ப தூரம் நானா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்ப ஆன்சரு. சரி ஓகேவா? சரி சரி ஓகே வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. Which planet is known as the red planet? தமிழ்ல Your options are: Option 1 Earth, Option 2 Mars, Option 3 Jupiter, Option 4 Venus. இல்லை இதுவும் தமிழில் சொல்கிறாங்க. கேள்வி வந்து எந்த கிரகம் சிவப்பு நிறமானது? தெரியும். அப்படியா? சொல்லாத ஆன்சர். சரி ஓகே. இதில் எது கரெக்டான ஆன்சரோ நீங்கள் அந்த நம்பர் மட்டும் இதன் மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும். 1 2 3 4 இதில் எது கரெக்டான ஆன்சர் உங்களால் சொல்ல முடியுமா? 3 2 or 3? 2.75 தாண்டி போய் 3 நிற்குதா? தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் கரெக்டான மார்க் கொடுக்குறேன். ஏன்? ஏன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குல்ல. இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உனக்கு தெரியுமா ஆன்சரு? எனக்கு வேணாம், அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். தப்பாக சொல்லிட்டாங்க. ஆமாம் வேணாம். Question number 2. What process do plants use to make their own food? Options are: 1 respiration, 2 photosynthesis, 3 transpiration, 4 digestion. ராகுல் என்ன ஆன்சர் சொல்லு? மோஸ்ட்லி ஆன்சர் தெரியும், விட்டு கொடுக்குது என்னோட சொல்லு. மனப்பான்மை. மூடின ஆன்சர் சொல்லு. இல்லை வேணாம், நான் விட்டு தெரியலனா தெரியலன்னு சொல்லு. ஏண்டா டேய் 8th சிலபஸ்டா இது. தெரியல. சரி தெரியலையா? நான் கொஸ்டினே புரியல. நான் வேணாம், நான் இல்லை அசிங்கப்பத்தது கூட்டம் அந்த மாதிரி இது. நான் சத்தியமா ஒன்றும் இல்லைடா விட்றா. சரி ஓகேண்ணா. ஆன்சர் தெரியாமல் அசிங்கப்படுறதை விட அதை தெரிஞ்சுக்கிட்டு கெத்தாக வாழ்கிறது தான் மாஸ். இப்போ நீ தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாங்கன்னா நெத்தியில் வச்ச மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ்னு நீ சொல்லணும். ஃபோட்டோசிந்தசிஸ். சரி ஓகேண்ணா. Question number 3. What is the chemical symbol for water? Options: HO, பெருமாளே, O2, H2O, H2. சிந்திக்கும் ராகுலை பாருங்கள். 3. Correct answer. Very good. கை தட்டுறா. நான் தானே சொன்னேன். ஏய், ஹேய் டேய், என்ன ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. கூட சேர்ந்து சத்தம் கேட்குது. மறுபடியும் கிளாக் பண்ணு. டேய், நீ பண்ணுறது கிளாப் சவுண்ட் இல்லை, இது 1 2 3 1 2 3. இது 1 2 3 1 2 3. சரி ஓகே ஓகே ஓகே. டமால் டமால் முட்டா சரி முட்டா. சரி வாங்க வாங்க வாங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் வாங்க. ப்ரோ எல்லாம் சரி, ஆனால் இவன் டவுட்டு ப்ரோ. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் போட்டு அது நம்ம கண்டென்ட் புக்காக கொடுக்குது. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஏஐ தான், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்து தர மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அப்படி பார்த்தா அந்த புக்கு நமக்கு காப்பிரைட் இஷ்யூலாம் வராதா நாளைக்கு? ப்ரோ இது பிளாகரிசம் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. இது ஓ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன ரெடி கிரியேட் பண்ணலாம். நான் கிரியேட் ஆத்திரம் மாற போகிறேன். ஆத்திரம் மாற போறியா? ராகுல் சன்னி லியோனை பற்றி ஒரு பயோபிக் ரெடி பண்ண போகிறான் புக்கா. நண்பர்களே இதில் இது இல்லை. நான் அப்படி பண்ணுறேன் நீ. ஓகேடா. கொஸ்டின் நம்பர் 4. இன்னும் 2 கொஸ்டின் தான் ராகுல் இருக்கு. சரி ஓகே போகலாம். 5 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கு. மினிமம் 5 கொஸ்டின்லேருந்து ரெடி பண்ணோம். நம்ம 5 கொஸ்டின் தான் சரிண்ணா கேட்க போகிறோம். சரி. 4 கொஸ்டின். வாட் ஃபோர்ஸ் கீப் us on the ground and gives us weight? Option 1 மேக்னட்டிசம், கிராவிட்டி, ஃப்ரிக்ஷன், எலக்ட்ரோமேக்னட்டிசம். இது 4த்தில் எது? குழந்தாய் தெரிலண்ணா அண்ணா கிட்ட கேளுமா. நீ ஏமா தான் டேய் சும்மாறா. கரெக்டு தான் சொல்லிக்கிது நினைக்கிறேன். இல்லை தப்பாக வருது. ஐயோ ஆன்சர் தப்பா? தப்பு. நான் அது அந்த காலத்தில் செத்து போன கோல் தாண்ணா. அதெல்லாம் படிச்சிச்சா இல்லையான்னு கூட தெரில, புக்கில் இருந்துச்சா இல்லைன்னு கூட தெரிலண்ணா. ஈர்ப்பு விசை, காந்த விசைலாம் எனக்கே தெரியாது ஆகாஷ். ஒரு மேக்னட்டிசம், கிராவிட்டின்றாரு, அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபிசிக்ஸ் தெரியும். ராகுலுக்கு பயாலஜி தான் பிடிச்ச சப்ஜெக்ட். இல்லையே. இனப்பெருக்கம் செய்வது எப்படின்னு கேளுங்க. சும்மா டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் எடுத்து விட்டுனே இருப்பான். விட்டுனா இருக்க மாட்டேனா? நான் கெமிஸ்ட்ரி லேப்லேயே பிட் வச்சு தான் போய் எழுதிட்டு வருவேன்.
கெமிஸ்ட்ரி இல்ல பயாலஜி சொல்ல. பயாலஜியா? பிடிச்ச சப்ஜெக்ட் பயாலஜி தானே? ஆமா. அதான் கேக்குது. அந்த பயாலஜி வேற. ஆகாஷ் டேய் டேய், அது நான் science வேணாம் பேச வேணாம். அடுத்து. இப்போ உன்னோட உறுப்பை வந்து நீ காமாவும் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இல்ல அது ஒரு உறுப்பாவும். இப்போ சூத்துன்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. சூத்து நான் நார்மலா சொல்றது. அது ஒரு உறுப்பு, அதெல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி தான் பயாலஜி. மயிறு நார்மலான ஒரு. ஆமா, அது ஒரு உறுப்பு தான். ஆமா. ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பும் ஒன்னா சேரும்போது ஒன்று நடக்கும். அதுதான் பயாலஜி. உனக்கு இருக்கா உறுப்பு? அதை வச்சு எடு பருப்பு. லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேஸை பத்தின கொஸ்டின் ராகுல. நம்ம டிபார்ட்மெண்ட். Which gas do animals and humans need to breathe in to survive? Option 1 hydrogen, option B oxygen, option C carbon dioxide, பக்கா. option 4 nitrogen. நான் ஆன்சர் நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நீங்க கேட்டது என்னன்னா விலங்குகளும் மனிதர்களும் சுவாசிக்க தேவையான காற்று எதுன்னு கேட்டீங்க. ஆக்சிஜன் தானே? இப்படி பக்காவா? ஆன்சரும் கரெக்டா. அது கரெக்டா சொல்லிச்சு. ப்ரோ ரொம்ப ஹாப்பி ப்ரோ அந்த பாப்பா. டேய், எனக்கு தெரிஞ்சு இது பேய் சவுண்டா இல்ல வேற எவனா ஏதோ திருச்சில மேட்ரோஸ் டான்சிங் ஹவுஸ். மேட்ரோஸ் பின்னாடி எதனா பண்ண மறக்கவே மாட்டோம். ஏன்னா அது யாரும் வர மாட்டாங்க ப்ரோ. பாரு, நம்ம வரும்போது கேட்டுச்சு. கார் விட்டு இறங்கி வரும்போது கேட்டுச்சு. ஒருவேளை இது ரவுண்ட் 3 இருக்குமோ? நம்ம 5 கொஸ்டின் கேட்டும்போது அவன் 5 ரவுண்ட் போயிருக்கான உள்ள. சத்தியமா சந்தேகமா தான் இருக்குது. சவுண்டு டப் 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 டப்னு வரல. ஆனால் பெருசாக எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே தெரில. ஆமாம், அது பண்ணும்போது ஆக்டிவிட்டி தெரியாதுண்ணா, சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அவன் அது சொல்லலாம். சரி, ஓகே, ரைட். உண்மையிலே இங்கே ஆக்டிவிட்டிஸ். ஆமாம், அமானுஷ ஆக்டிவிட்டி பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலையே. ஒருவேளை கிணத்துல ஏதோ குதிச்ச மாதிரி இருந்துச்சு. எத்தனை வாட்டா குதிப்பாங்க ஆவி ஆத்மா. ஓகே, நம்ம குட் பை சொல்லிடலாம். குட் பை சொல்லிடலாம். சடங்கு சொல்ல இல்லை ப்ரோ, குட் பை சொல்லு. இருக்கு ப்ரோ, இது இருக்கு ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நாங்கள் தொல்லை பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. உங்கள் ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். குட் பை. எங்களை பின்தொடர்ந்து வராதிங்க. இவரை பற்றிமா டிஸ்டர்ப் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. பாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரோம். ட்ராக் பண்ணி கிளம்புனா நண்பர்களே. கேக்குது. ஓகே, நைட் டிஷன் எடுத்துக்கிறாங்க. கிளம்பலாம். வெளியே போயிட்டு நிம்மதியாக முடிக்கலாம் வீடியோவை. நிம்மதியா? அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சரத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய பேர் மிகப்பெரிய அப்டேட்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. என்னடா ட்ரெய்லர் போட்டிங்க, மெயின் பிக்சரை காணுமேனு. மெயின் பிக்சர் சண்டே உங்களை தேடி பயங்கரமாக வரப்போகுது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ தான். பட் இப்போ தான் அது போடுறதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இட் வில் ப்ளோ யுவர் மைண்ட். அண்ட் கைஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மறக்காமல் genvest.ai செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கும்போது நம்மளோட ப்ரோமோ கோடான சரத்40 யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளான்ஸுமே 40% ஆஃபரில் கிடைக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். என்னன்னா, genvest.ai இருக்குல்ல, அதே மாதிரி உங்கள் ஸ்கூலுக்கோ உங்கள் காலேஜுக்கோ இல்லை உங்கள் கம்பெனிக்கோ அவங்க வந்து உங்களுக்கு உங்களோட நேம்லேயே ஏஐ வெப்சைட்டை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஜென்வெஸ்ட் டீமில் இருக்க சபரியை கான்டாக்ட் பண்ணலாம். அவரோட மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்க்ரீன்லேயே வரும். அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜ் உங்கள் கம்பெனி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஏஐ வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். சண்டே உங்களை ஒரு மாசான வீடியோவில் வந்து நாங்கள் எல்லோரும் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் Sexy Rahul. Boom.